வந்து இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நேர்களாகி உங்கள வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க ஒரு விஷயத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். சொல்லுங்க. அதாவது பேங்க் தலையீடு இல்லாம, அரசாங்கங்களோட எந்த கட்டுப்பாடும் இல்லாம, ஆனா அதே சமயம் முற்றிலும் ரகசியமான, பாதுகாப்பான ஒரு புதிய பொருளாதார அமைப்பு இருந்தா, அது எப்படி இருக்கும்? ஆ, அது கிரிப்டோ உலகத்துல பல வருஷமா எல்லாரும் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். கரெக்ட். இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற ஆவணங்கள் அந்த ஆரிஜின் திட்டத்தோட ஆவணங்கள் தான். இதுல குறிப்பா அவங்களோட அந்த ஸ்டேபிள் காயின் ஏ அல்லது ஏ நாணயம்னு சொல்றாங்களே, அது என்ன, அது எப்படி இயங்குது அப்படிங்கறத பத்தி தான் நாம அலச போறோம். நிச்சயமா. இதுல நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்க போகுதுன்னா, சந்தையில ஏற்கனவே டாமினேட் பண்ற USDT அப்புறம் DAIக்கும் இந்த புது ஏ நாணயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதான். ஆமா, சரி. இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஏ நாணயம் ஆரிஜின் ப்ராஜெக்ட்ல ஏன் இவ்ளோ பெரிய ஹைப்ப உருவாக்குது? நான் இந்த ஆவணங்களை படிச்சப்போ எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆன விஷயம் இதோட பிரைவசி தான். ஏ நாணயம் அப்படிங்கிறது உலகின் முதல் தனியுரிமை மற்றும் அனாமதேய ஸ்டேபிள் காயின். ஆனா ஒரு ஸ்டேபிள் காயின்ல 100% அனானிமிட்டி கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது மத்த காயின்ஸ்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்னு புரிஞ்சுக்க நாம முதல்ல USDT மற்றும் DAI மாடல்களை கொஞ்சம் பார்க்கணும். ம். நேயர்களுக்கும் அது உதவியா இருக்கும். நீங்களே ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லுங்களேன். ஷியோர். இப்போ USDT எடுத்துக்கிட்டா அதோட மாடல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஃபியட் பேக்ட் காயின். அதாவது ஒரு USDT உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கு இணையா ஒரு நிஜமான அமெரிக்க டாலர் அவங்களோட ட்ரெஷரியில பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஒரு பேங்க் லாக்கர்ல டாலரை வைக்கிற மாதிரி தான். ஆமா. ஆனா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சென்ட்ரலைசேஷன் எங்க இருக்கோ அங்க சென்சார்ஷிப் ரிஸ்க் இருக்குமே. எக்ஸாக்ட்லி. எந்த நேரத்துலயும் அவங்களால உங்க வாலெட் அட்ரஸை பிளாக் பண்ண முடியும், உங்க பணத்தை ஃப்ரீஸ் பண்ணலாம். அதனால தான் மக்கள் டே பக்கம் போனாங்க. கரெக்ட். டே ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஆனா அங்க ஓவர் கொல்லாட்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நீங்க $100 மதிப்புள்ள டே வாங்கணும்னா $150 மதிப்புள்ள ஈத்தீரியத்தை நீங்க அடமானம் வைக்கணும். இது கேபிட்டல் எஃபிஷியன்சி குறைவான ஒரு மாடல். இப்போ ஆவணங்கள்ல சொல்லி இருக்கிற இந்த டே நாணயம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல எப்படி பேலன்ஸ் பண்ணுது? இதோட மதிப்பு எப்படி ஸ்டேபிளா இருக்கு? இங்க தான் ஆரிஜின் ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாங்க. ஏன் நாணயத்தோட மதிப்பு எப்பவும் 1 USDTக்கு சமமா 1.1 ரேஷியோல இருக்கும். ஒவ்வொரு ஏ நாணயம் உருவாகும் போதும் அதுக்கு இணையான USDT டாலர்கள் ட்ரெஷரியில வைக்கப்படுது. நீங்க எப்போ வேணாலும் ஏ நாணயத்தை கொடுத்துட்டு USDTயை திரும்ப வாங்கிக்கலாம். ஓ, அப்போ இதுல ஒரு ஆர்பிட்ரேஜ் லூப் உருவாகி அதோட பெக்கு உடையாம பாத்துக்குது. ஆனா இது எப்படி வாங்குறது? அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஏன் நாணயத்தை நீங்க நேரடியாக மார்க்கெட்ல பணம் கொடுத்து வாங்க முடியாது. வாங்க முடியாதுன்னா அப்புறம் எப்படி யூசர்ஸ் கைக்கு வரும்? உங்ககிட்ட இருக்கிற டை டோக்கன்களை குறிப்பிட்ட நாட்களுக்கு, உதாரணமா ஒரு 360 நாட்களுக்கு நீங்க ஸ்டேக்கிங் செஞ்சீங்கன்னா ஏன் நாணயத்தை இலவச ஏர்டிராப்பா நீங்க பெறலாம். வாவ்! நேரடியாக வாங்க முடியாது, ஆனா டைய ஸ்டேக் பண்ணா ஏர்டிராப்பா கிடைக்கும். இது கம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் மெக்கானிசம். ஆனா பிரைவசி பத்தி ஆவணங்களை நிறைய சொல்லியிருக்காங்களே. ஆமா, பிளாக் செயின் அப்படின்னாலே பப்ளிக் லெட்ஜர் தான். யார் யாருக்கு காசு அனுப்புறாங்கன்னு ஈஸியா பார்க்கலாம். ஆனா ஏன் நாணயத்துல உங்க கணக்குல எவ்வளோ பணம் இருக்கு, நீங்க யாருக்கு அனுப்புறீங்கன்ற விவரங்களை பொதுமக்களால பார்க்கவே முடியாது. இது முழுமையான தனி உரிமையை கொடுக்குது. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். சரி, இப்போ இந்த நாணயம் எப்படி உருவாகுது, அதாவது இந்த மின்டிங் மெக்கானிசம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டாய் ஸ்டேக்கிங் தவிர வேற வழி இல்லையா? இருக்கு. ஆரிஜின் நெட்வொர்க்ல பர்ன் டு மின்ட் அப்படின்னு ஒரு பிரத்யேக முறையை பயன்படுத்துறாங்க. அதாவது ஏ நாணயத்தை உருவாக்க பயனர்கள் தங்களிடமுள்ள LGNS டோக்கன்களை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா நிரந்தரமா எரிக்கணும். அதான் பர்ன் பண்ணணும். ஓஹோ, LGNS டோக்கனை பர்ன் பண்ணா ஏன் நாணயம் கிடைக்கும். இது ஒரு பெரிய பொருளாதார கண்ணோட்டத்துல ஒரு பிகர் பிக்சர்ல இணைத்து பார்த்தோம்னா இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தோம்னா, தொடர்ந்து LGNS எரிக்கப்படுறதால மார்க்கெட்ல அதோட சப்ளை கணிசமாக குறையும். சப்ளை குறைஞ்சா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏறுமே. கரெக்ட். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க்ல நடக்கிற பரிவர்த்தனை கட்டணங்கள்ல 2.1% தொடர்ந்து LGNS திரும்ப பெற்று அழிப்பதற்காகவே பயன்படுத்தப்படுது. அதாவது ரீபர்ச்சேஸ் அண்ட் டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஒரு பக்கம் மக்கள் ஏ காயினுக்காக LGNS பர்ன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சிஸ்டமே ஃபீஸ்ல இருந்து LGNS அழிக்குது. ஆமா,
இதனால எல்ஜிஎன்எஸின் தேவை அதிவேகமா அதிகரித்து அதோட விலை தானாகவே உயரும்படியான ஒரு டோக்கனாமிக்ஸ் இது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆவணங்கள்ல ஏபே அப்படின்னு ஒரு கட்டண முறைய பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். ஏபே அப்படிங்கிறது நாம டெய்லி யூஸ் பண்ற கூகுள் பே அல்லது அலிபே மாதிரி செயல்படும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? இதுக்கு எந்த விதமான கேஒய்சி, அதாவது அடையாள சான்று தேவையில்லை. அது மட்டும் இல்லாம எந்த அரசாலும் அல்லது வங்கியாலும் இதை முடக்க முடியாது. இது கம்ப்ளீட்லி அன்ஃப்ரீசபிள். அப்போ உலகத்துல இருக்கிற யாருக்கு வேணாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் பாதுகாப்பா பணம் பரிமாற்றம் செய்யலாம்னு சொல்றீங்க. நிச்சயமா இதோட எதிர்கால பயன்பாடுகள் ரொம்ப பெருசு. ரியல் எஸ்டேட், தங்கம் போன்ற நிஜ உலக சொத்துக்களை, அதாவது ஆர்டபிள்யூ பிளாக் செயின்ல டிஜிட்டல் டோக்கன்களாக மாற்றி வியாபாரம் செய்ய இந்த நாணயமே ஒரு அடிப்படை அடித்தளமாக பயன்படும். நிஜ உலக சொத்துக்களை டோக்கனைஸ் பண்றது இப்போ பெரிய ட்ரெண்ட். ஆனா அது ஒரு பிரைவசி லேயர்ல பண்றது தான் ஆரிஜினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சரி, இப்போ அவங்க லான்ச் பண்ண போற அனுபி பிளாக் செயின் பத்தி பேசுவோம். ஆமா, ஆவணங்கள் படி இது 2026 பிப்ரவரி அல்லது மார்ச் மாசத்துல, அதாவது முதல் காலாண்டில் வெளிவரப்போகுது. இப்போதைக்கு இவங்க பாலிஜான் நெட்வொர்க்ல இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா சொந்தமா அனுபி பிளாக் செயின்க்கு மாறும்போது இந்த கேஸ் கட்டணம் எப்படி ஒர்க் ஆகும்? முதல்ல நேர்களுக்காக கேஸ் ஃபீஸ்னா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடுங்க. ஷோர். கேஸ் கட்டணம் அப்படிங்கிறது பிளாக் செயின்ல நம்ம பண்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்துவதற்கும் சரிபார்ப்பதற்கும் நெட்வொர்க்குக்கு நாம கொடுக்கற ஒரு சின்ன கட்டணம். ஒரு ஹைவேல போறப்போ டோல்கேட்ல காசு கொடுக்கறோம் இல்லையா, அது மாதிரி. சூப்பர் உதாரணம். ஆனா இந்த கட்டணம் அடிக்கடி ஏறி இறங்குதே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, நெட்வொர்க் நெரிசல், அதாவது நிறைய பேர் ஒரே நேரத்துல டிரான்சாக்ஷன் பண்றது. 2வது, சிக்கலான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செயல்பாடுகள். 3வது, இந்த ஆர்பிட்ரேஜ் தானியங்கிகள், அதாவது எம்இவி பாட்ஸ். இவங்க தான் ஃபீஸ் அதிகமாகிறதுக்கு பெரிய காரணம். ஆனா ஆர்பில அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? ஏன்னா ஆர்பி பிளாக் செயின் ஒரு ZK ரோல்அப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. இதுல அவங்க ட்விஸ்டட் எல்காமால் என்கிரிப்ஷன் மற்றும் புல்லட் ப்ரூஃப் ரேஞ்ச் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற கிரிப்டோகிராஃபிக் தொழில்நுட்பங்களை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே, கொஞ்சம் சுலபமா சொல்ல முடியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க டிரான்சாக்ஷன் நெட்வொர்க்குக்கு போகும்போதே முழுமையா என்கிரிப்ட் ஆயிருக்கும். யாருக்கு எவ்வளோ அனுப்புறாங்கன்னு அந்த நெட்வொர்க்குக்கே தெரியாது. அதனால அந்த ஆர்பிட்ராஜ் பாட்ஸால உங்க டேட்டாவை பார்த்துட்டு உங்களுக்கு முன்னாடி போய் ஃப்ரண்ட் ரன் பண்ண முடியாது. பிரில்லியன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேஸ் கட்டணம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். நேர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆவணங்கள்ல நான் படிச்சப்போ என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் உங்க இருக்கு. நீங்க எந்த விஷயத்த சொல்றீங்கன்னு எனக்கே தெரியும். அந்த கேஸ் ஃபீஸ் ரிவார்ட்ஸ் தானே? எக்ஸாக்ட்லி. அனுப்பி பிளாக் செயினில் வசூலிக்கப்படும் மொத்த கேஸ் கட்டணங்களும் அப்படியே நாணயம் வைத்திருப்பார்களுக்கு மட்டுமே வெகுமதியாக பிரித்து வழங்கப்படும்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆமா, இது கிரிப்டோ எக்கனாமிக்ஸ்லயே ஒரு மிகப்பெரிய மாற்றம். வழக்கமா கேஷ் கட்டணம் மைனர்ஸ்கோ வேலிடேட்டர்ஸ்கோ தான் போகும். ஆனா இவங்க அதை அப்படியே கம்யூனிட்டிக்கு, அதாவது நாணயம் வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கறாங்க. இது யூசர்ஸ அந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு அட்டகாசமான ஐடியா. இதை விட இன்னொரு பெரிய விஷயம், அனுபியோன் 10 வருட ஹால்விங் திட்டம். பிட்காயினை போலவே அனுபி நாணயத்தின் மொத்த விநியோகமும் 2,10,00,000 மட்டுமே அப்படின்னு நான் படிச்சேன். அப்போ இதோட உண்மையான அர்த்தம் தான் என்னன்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, பிட்காயின்ல ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஹால்விங் நடக்கும். ஆனா இதுல 100 இயர்ஸ்னு சொல்றாங்களே, இது எப்படி வேலை செய்யுது? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டிசைன். பிட்காயின் மாதிரி இயந்திரங்களை கொண்டோ கம்ப்யூட்டிங் பவர் கொண்டோ இது நிர்வகிக்கப்படுவதில்லை. மாறாக பிளாக் செயினின் கேஷ் கட்டண நெறிமுறையின் ஊடாகவே இது நிர்வகிக்கப்படுகிறது. அதாவது கேஷ் ஃபீஸ் ஃப்ளோவை வச்சே கண்ட்ரோல் பண்றாங்களா? ஆமா, நெட்வொர்க்ல நடக்கும் பரிவர்த்தனைகள் மற்றும் கேஸ் கட்டணங்களின் ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டு புதிய அனுப்பி நாணயங்கள் சந்தைக்கு வரும் வேகம் தானியங்கியாக கட்டுப்படுத்தப்படுது. ஒரு அல்காரிதம் இதை ஸ்மூத் பண்ணுது. வாவ்! அப்போ இது பிட்காயின் மாதிரி திடீர்னு சப்ளை ஷாக் கொடுக்காம ரொம்ப ஸ்டெடியா 100 வருடங்களுக்கு நீட்டிக்கப்படுது. கரெக்ட். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுப்பி நாணயத்தை நீங்க நேரடியாக மார்க்கெட்ல வாங்க முடியாது. அதை மைனிங் செய்ய கண்டிப்பாக நாணயம் தேவை. மறுபடியும் எல்லாமே அந்த நாணயத்தை சுற்றியே வருது. நீங்க எல்ஜிஎன்எஸ் எரிச்சு நாணயம் வாங்குறீங்க, அதை வச்சு அனுப்பி மைனிங் பண்றீங்க.
கேஸ் ஃபீஸும் ரிவார்டா கிடைக்குது. கம்ப்ளீட் எக்கனாமிக் லூப் இது. ஆமா, சரி. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். ஒரு பக்கம் இது 100% அனாமதேயம். யார உருவாக்குனாங்கன்னே தெரியல. சடோஷி நக்கமோட்டோ மாதிரி அனானிமஸா இருக்காங்கன்னு சொல்றோம். ஆஹா, அவங்க அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கான சல்யூட் ஆரிஜின் மூலமாவும் கிட்ஹப் ஓபன் சோர்ஸ் குறியீடுகள் மூலமாவும் தான் ஃபாலோ பண்ண முடியுது. DAO வாக்கெடுப்பு மூலமா முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனா அதே ஆவணங்கள்ல விஎஸ்பி, ஃபீமா மற்றும் முக்கிய கட்டண உரிமங்கள் உட்பட 15 முக்கிய உரிமங்களுடன் 8 பிராந்தியங்களில் சட்டப்பூர்வமாக செயல்பட தயாராகி வருவதா சொல்லியிருக்காங்களே. எனக்கு என்னமோ இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பிரைவசி ஒரு பக்கம், ரெகுலேஷன் இன்னொரு பக்கம். இதெப்படி சாத்தியம்னு கேக்குறீங்க? ஆமா, சென்டர் ரிசீவர் யாருன்னே தெரியாம எப்படி ஃபீமா மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு லைசென்ஸ் வாங்க முடியும்? இதுக்கு ஆரிஜின் திட்டம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு தீர்வு வச்சிருக்காங்க. பிளாக் செயினோட பேஸ் லேயர்ல முழுமையான ரகசியத்தன்மை இருக்கும். அங்க எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனா அந்த நெட்வொர்க்குள்ளேயும் வெளியேயும் பணம் போகுது இல்லையா? அதாவது ஆன் ரேம்ப் அண்ட் ஆஃப் ரேம்ப்னு சொல்லுவாங்களே, அங்கதான் சட்ட இணக்கம் வருது. நிஜ பணமா மாற்ற இடத்துல மட்டும் ரெகுலேஷன் வருது. கரெக்ட். நீங்க நெட்வொர்க்குள்ள பணம் அனுப்பும்போது அது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பணத்தை பேங்க்குக்கு மாத்தும்போது அந்த குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ஸ் மட்டும் லோக்கல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸான ஃபீமா அல்லது விஎஸ்பிக்கு உட்பட்டு நடக்கும். எக்ஸலண்ட். அப்போ நெட்வொர்க் நியூட்ரலா இருக்கும், ஆனா எண்ட் பாயிண்ட்ஸ் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படும். இதுக்காக தான் DAO மூலமா பணப்புழக்க கட்டமைப்பு மற்றும் பஃபர் டோக்கன்கள் எரிக்கப்படுவது பத்தியும் ஆவணங்கள்ல இருக்கு போல. ஆமா, நாணயத்தின் நிலைத்தன்மையை காக்க இந்த பஃபர் டோக்கன்ஸ் ரொம்ப அவசியம். சரி, இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம பேசினதை ஒரு முறை தொகுத்து பார்த்தா, ஸ்டேபிள் காயின் A என்பது வெறும் ஒரு கிரிப்டோ நாணயம் அல்ல. நிச்சயமா இல்ல. இது அதையும் தாண்டி ஒரு பெரிய நெட்வொர்க். ஆமா, இது ஏபே அனுபி பிளாக் செயின்னு உலகளாவிய நிதி சுதந்திரத்திற்கான ஒரு புதிய பொருளாதார அமைப்பின் திறவுகோல். நாணயத்தை எரித்து அனுபி நாணயத்தை மைனிங் செய்வது, கேஸ் ஃபீஸ் ரிவார்ட்ஸா வாங்குறதுன்னு இது ஒரு முழுமையான சுழற்சி. இது சாதாரண மக்களுக்கு அவங்க பணத்தின் மீதான முழு அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு டெக்னாலஜி. இத பேஸ் பண்ணி நேயர்களாகிய உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க நான் விரும்புறேன். ஒருவேளை நாணயம் மற்றும் அனுபி பிளாக் செயின் இணைந்து உலகளாவிய சட்டங்களுக்கு உட்பட்டு, அதே சமயம் எந்த வங்கியாலும் முடக்க முடியாத முற்றிலும் ரகசியமான ஒரு பொருளாதாரத்தை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டால் என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். ஆமா, நமது அன்றாட பண பரிவர்த்தனைகளை சரிபார்க்கவும் பாதுகாக்கவும் இனி வங்கிகள் என்ற ஒரு அமைப்பே தேவைப்படாத ஒரு எதிர்காலம் வந்தால், பல நூற்றாண்டுகளாக இயங்கி வரும் பாரம்பரிய வங்கிகளின் நிலைமை என்னவாகும்? அந்த புதிய உலகில் உங்கள் பணத்தின் மீதான முழுமையான கட்டுப்பாடு உங்களிடம் மட்டுமே இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. இந்த ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.